எங்களை மாதிரியே பண்றீங்களே, அழகா ட்ரெஸ் கூட உட்காந்துருக்கீங்க, சரியா இருக்கு, பாடலாம். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன். இது கேஷுவல் டாக். நான் ஃபெலிக்ஸ். நான் எரிக். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. எந்த காலம்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நம்மளுடைய இளமை காலங்கள். இளமை பருவம்னா ஓகே. இளமை கல்லூரி நாட்கள் ஞாபகம் வரல. அது வருது, அது அடுத்த எபிசோட்ல நம்ம வச்சுக்கலாம். இளமை காலங்கள் ஞாபகம் வந்ததுன்னா அது மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஆமா. கல்லூரி நாட்கள் ஞாபகம் வந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனையில முடிஞ்சு. எல்லாருக்குமே அப்படித்தானே? எல்லாரும் அதுல வீக்கு. அது அதோட விட்டுறது நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் எங்க பார்த்தாலும் ஒரு விபிஎஸ் போஸ்டர் பாக்குறேன் நான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நம்ம சண்டே ஸ்கூல் போனது, விபிஎஸ் போனது, அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துது. இப்பதான் நம்ம இங்க சென்னையில எங்க பார்த்தாலும் சர்ச்சஸ் இருக்கனால நிறைய விபிஎஸ் போஸ்டரை பார்த்து பயங்கரமா அதுக்காக மக்கள் பிரயாசப்படுறது, பிள்ளைங்க ஆர்வமா பைபிள் எடுத்துட்டு போறது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து நம்மளுடைய அந்த பழைய வாழ்க்கையை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. நான் விபிஎஸ் போனது. இப்பெல்லாம் வந்து அது ரொம்ப சீரியஸா பண்றாங்க. அதுக்கு விபிஎஸ்க்குன்னு ஒரு பாட்டு, செட் ஆஃப் பாட்டு, டியூன் பண்றது, என்ன கம்போஸ் பண்றது, அதை ரெக்கார்டிங் பண்றது, ரிலீஸ் பண்றது, பிள்ளைங்களுக்கு அது சொல்லி கொடுக்கறது, ஆக்ஷன் சாங்கா சொல்லி கொடுக்கறது, அதெல்லாம் வேற லெவல்ல இப்ப போயிருச்சு. அருமையா இருக்கு. சின்ன பசங்களை விபிஎஸ் போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா அருமையா இருந்துச்சு அப்படின்வாங்க. எப்படி அருமையாக இருந்துச்சு அப்படின்னா ரஸ்னா கொடுத்தாங்க, கேக் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களையும் அறியாமல் அவங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் ஒரு நாள் கண்டிப்பாக பலன் கொடுக்கும். இந்த ரசனா கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களே, எனக்கும் வந்து அந்த ரசனா மேலே ரொம்ப, ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குமா, அப்போதான் நம்மளை விபிஎஸ்ன்னு போட்டு கொல்லுவாங்க. விபிஎஸ் போன எங்கள் வீட்டில் அனுப்பி விட்ருவாங்கன்னா ஒரு 11 மணிக்கு ரசனா வரும். நான் வந்து வேற அதை ஜூனியர், சப் ஜூனியர் அப்படிலாம் பிரிச்சிருப்பாங்க. ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. நான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லட்டுமா? எல்லா ரவுண்ட்லேயும் போய் ஒரு தடவை உட்காந்து பிடிச்சிருக்கீங்க. எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? நான் தான் சொல்கிறேனே அடிக்கடி, எனக்கு கொஞ்சம் ப்ராஃபஸி கிஃப்ட் இருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம், நம்மளை பற்றி நமக்கு தெரியும்ல. அப்படி இங்க வாங்கி குடிச்சிட்டு டக்குனு அந்த செட்ல போய் உட்காந்து அந்த பக்கம் ஜூஸ் வரும்போது அங்க வாங்கி குடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது நாங்க சில்ட்ரன்ஸ் ரிட்ரீட் நடந்த காலங்கள்ல ஒரு ஆன்டி வந்து ரொம்ப சீரியஸா பேசிட்டு, எதற்காக இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்காக வந்தீங்களா, ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வந்தீங்களா, மனம் திரும்ப வந்தீங்களான்னு அப்படி சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமா பேசிட்டு ஒவ்வொருத்தரையா கேட்டாங்க. எல்லா சின்ன பசங்களும் ட்ரௌசர் போட்டு அப்படியே பயந்துட்டு, ஆண்டி நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்தேன் ஆண்டி அப்படிம்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து ரட்சிக்கப்படணும்னு வந்தேன் ஆண்டி அப்படிம்பாங்க. ஒருத்தர் சொன்னார், நீங்கள் கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன் ஆண்டி. அந்த ஃப்ராங்க்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பவே அவங்களும் சின்ன பிள்ளைங்கிட்ட வந்து எப்படியாவது ஆண்டவர் பற்றி திணிச்சிடணும் அப்படின்றக்காக பயங்கரமான ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க, பாட்டு சொல்லி தருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஆன்டி இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. பார்த்தா விபிஎஸ்ல வந்து ரொம்ப அழகாக ஆடுவாங்க. ஆமாம். அப்புறம் காலாட்படையில் நான் இருக்க மாட்டேன், சவாரி செய்வேன், சுட்டிட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஆண்டி நம்மளை பார்த்து துப்பாக்கி மாதிரி கை வச்சு செய்யறதும், நாம ஆண்டியை பார்த்து சுடுற மாதிரி காமிக்கிறதும், அதெல்லாம் ரொம்ப இன்பமான நாட்கள் அதெல்லாம். ஆமா. சில நேரம் ஆன்டிஸ் இல்லாம அக்காஸ் இருப்பாங்க. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வேண்டாம் நிறைய நேரம். சரி, அந்த அக்கா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் இன்டராக்ட் பண்ணுவாங்க, அவ்வளவு தூரம். சிலவங்க தே ஹேவ் டிஃப்ரெண்ட், அதுல தாளந்து இருக்கும் அவங்களுக்கு. பிள்ளைங்களை வந்து ஹேண்டில் பண்றது, பிள்ளைங்க கிட்ட பேசுறது, சொல்லி கொடுக்கறது, அதெல்லாம் வந்து ரொம்ப தாளண்ட் இருக்கும். ஆண்டவருக்காக வரலனாலும் அக்காவுக்காக ரிட்ரீட் வருவோம். சிலர் அண்ணனுக்காக வருவாங்க, சிலர் அக்காக்காக வருவோம். அந்த மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த நாட்களை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் என்னன்னா வசனம் டெஸ்ட் எல்லாம் வச்சிருவாங்க. அதான் வந்து கொஞ்சம் கஷ்டமா. அப்படியே லைட்டா கட் அடிச்சு பாத்ரூம் போயிட்டு வரேன் ஆண்டி, அங்க ஒரு பைபிளை வச்சுட்டு பார்த்துட்டு எழுதிடுறது. ரெண்டாவது இந்த வசனம் சொல்லும் போது கடைசியில போய் நின்னுக்கணும். இப்போ முதல்ல இருந்து சொல்றவங்க எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் பழகிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு கடைசியில வரும்போது அவங்களே கொஞ்சம்
எப்படா முடியும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பாதி சொல்லும் போதே போதும் போதும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இந்த ட்ரிக்ல இது எனக்கு தெரிஞ்சது இல்லை இது வரையும். நான் சொல்லாம தான் மாட்டிட்டு உட்காந்துருக்கேன். அப்படியா? நான் 2வது ரொம்ப உணர்ச்சி வசமா மெசேஜை கொடுத்துட்டு எல்லாம் மனம் திரும்புங்க. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த நாட்களுக்காக மனம் திரும்புங்க. நீங்கள் யாராவது பசங்க கிட்ட பென்சில் ரப்பர் திருடி இருந்தால் கொண்டு போய் திருப்பி கொடுங்க. எல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு அழுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நாள் இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க, எனக்கு அழுகையே வரல. அப்போது நானும் என் பக்கத்தில் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர், நாங்கள் 2 பேரும் அழுது பார்க்குறோம், எங்களுக்கு அழுகையே வரல. மன்னிப்பு கேட்குறோம், ஆனால் அழுது ஜெபிச்சு மன்னிப்பு கேட்கணும் எங்களுக்கு வரல. ஆனால் அங்கே ஒரு கூட்டம், ஆண்டவரே எங்களை பண்ணியோ, ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையா இருங்கன்னு சின்ன பசங்கள்லாம் ஜெபிக்கிறாங்க. அழாதவங்களெல்லாம் பார்த்து திட்டுறாங்க, அழுது ஜெபம் பண்ணுன்ட்டு. சரின்ட்டு நாங்கள் முழங்கால் போட்டு தலையை கொண்டு போய் தரையில் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ஆண்டவரேன்னு அழுக ட்ரை பண்ணி சிரிப்பு வந்துருச்சு. அப்போ நாங்கள் அந்த சிரிப்பை அப்படியே லைட்டாக அழுக மாதிரி மாற்றி ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்ததை பக்கத்தில் இருந்து ஒரு ஆண்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க எங்களை கையும் களவுமா பிடிக்கணும்னு சொல்லி முழங்கால் போட்டுட்டு இருக்கோம்ல, கண்ணை திறந்துட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், சிரிச்சிட்டு இருக்கோம். அந்த 2 காலுக்கு நடுவில் ஃப்ரேமுக்குள்ளே திடீர்னு அவங்க முகம் வருது. இந்த பெரு விரலை ஆள்காட்டி விரலை இப்படி கையில காமிச்சு அப்படின்னு மிரட்டுறாங்க. நாங்க சிரிச்சிட்டு இருந்த ஆளு திடீர்னு பார்த்தா ஆண்டி முன்னால வராங்க, டக்குன்னு கண்ணை ஓடிக்கிட்டோம். அப்புறம் ரிட்ரீட் முடிஞ்ச உடனே போய் சொன்னாங்க, இவங்க 2 பேரும் அழுது ஜெபிக்க சொன்னா சிரிச்சு ஜெபிச்சுட்டு அன்னைக்கு ஆரம்பிச்ச சிரிப்பு தான் போல இருக்கு, இன்னமும் சிரிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமான காரியமா இருக்கும், ஜாலியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த வீட்டுக்கு போயிட்டு அதை எழுதிட்டு வாங்க, அது சிலது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை ஒட்டிட்டு வாங்க, புக்ஸ் முந்தி ஒரு புக் மாதிரி கொடுப்பாங்க, ஒர்க் புக் கொடுத்து அதை ஃபில் பண்ணிட்டு வாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி டிராமா நடிக்க சொல்லுவாங்க. ஆமா, பாட்டு பாட சொல்லுவாங்க. ஆமா ஆமா. நான் எங்க ஸ்கூல் நாட்கள்ல ரொம்ப பாப்புலர் டிராமா நடிகன். நான் அப்போ இப்பயும் நீங்க நடிகர் மாதிரி தான் இருக்கீங்க. ரஜினின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க போல. என்ன ரொம்ப மாட்டியோட பாக்குறீங்க. நம்ம வீடியோவில் வராதனால எது வேணாலும் பேசிக்கலான்னு பேசக்கூடாது. நாளைக்கு வீடியோ பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும். அதெல்லாம் இல்லை, அது அந்த காலத்து ரஜினி, இந்த காலத்து ரஜினின்னு சொல்லிடுவோம். கரெக்ட், இந்த காலத்து ரஜினி மாதிரியா இருக்கேன் நான். மீடியம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆடியன்ஸ் நல்லா அந்த மாதிரி யோசித்துக்கோங்க. சின்ன வயசுல ஜாலி ஆப்ரஹாம் சாங்ஸ் எல்லாம் கேட்டு பழகிட்டு என் கற்பனையில அவர் வேற மாதிரி இருந்தாரு. ஆக்சுவலா ஜாலி ஆப்ரஹாம் ரொம்ப அழகா இருக்காரு, வெரி ஹேண்ட்ஸம் பர்சன். ஆனா அவருடைய குரலை மாதிரி யோசித்தீங்களா? ஜிம்ரீஸ் மாதிரி நினைச்சிட்டேன், அந்த ஸ்டைல இருப்பாரு அப்படின்ட்டு. இங்க மீசையெல்லாம் வச்சுட்டு கர்லிங் ஹேர்லாம் வச்ச உடனே இவரா ஜாலி ஆப்ரஹாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி நம்முடைய குரல் சில சமயத்துல ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆமா, மக்களே ஏமாந்துறாதீங்க. நான் படிக்கிற காலத்துல நியூ ஷூஸ் ஃபார் ஓல்ட் ஷூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிராமா நடிச்சிருக்கோம், இந்த சண்டே ஸ்கூல் பசங்கள்லாம் சேர்ந்து. அந்த ட்ராமாவுக்கு சேலத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சஸும் கேட்டுட்டு போவாங்க, உங்கள் சர்ச்சில் என்னைக்கு ட்ராமான்ட்டு. அன்னைக்கு வேற யாரும் ப்ரோக்ராம் வைக்க மாட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியும், அடுத்த வாரம் எப்பவும் போல தான் இருக்கும். அப்படி வருவாங்க. அதில் நான் ஸ்டாப் லாஃப்டர்லாம் இருக்கும், ஜோக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் கெமிஸ்ட்ரி வாதியார் உள்ளே வரும்போதே C+O2 CO2ன்னு ஈக்குவேஷன் சொல்லிகிட்டே தான் வருவார். என்னை பார்த்து இன்னைக்கு சோடியம் நைட்ரேட்னா என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் சோடியத்துக்கு நைட்டில் ஒரு ரேட்டு, பகலில் ஒரு ரேட்டு, வித்தியாசமே இல்லை சார், எல்லா நேரத்துலையும் ஒரே ரேட்டு தான் சார் அப்படின்னு சொன்னேன். நல்ல வேளை கிளாஸில் இருந்தனால தப்பிச்ச, லேபில் இருந்தால் ஆசிடை வீசி இருப்பார். இப்படி கண்டினியூஸாக நான் ஸ்டாப் ஜோக்ஸ் வரும். இங்கிலீஷ் வாதியார் வந்தார், சிம்பிள் சென்டென்ஸை காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுன்னு சொன்னார். நான் காம்பவுண்ட் சவரை தாண்டி வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். டைலாக்ஸில் எங்கள் சித்தப்பா தான் எழுதுவார். இந்த குறும்புக்கார பசங்க செய்ய வேண்டிய வேலையை அந்த ரோல் ஃபுல்லாக எனக்கு கொடுத்துருவாரு. அது நேச்சுரலாகவே வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் ட்ரீட்னு வந்த உடனே 2-3 ட்ராமா ரெடி பண்ணி அதை முன்னால் நின்று ஃபன் பண்ணிட்டு சில விஷயத்துல இதை சொல்லாதேன்னு வாங்க, அங்கே ஸ்டேஜில் போய் சொல்லிடுறது.
சஸ்பென்ஸ். இப்போ நீங்க திடீர்னு என்ன கேள்வி கேட்குறீங்கல்ல, அந்த மாதிரி அதில் வந்து கல்லை எடுத்து போடுங்கள்னு ஒரு நாடகம். அதில் என்னன்னா, அந்த லாசரு உள்ள இருந்து மரித்த மனிதன் வெளியே வருவான் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி எனக்கு எதிர இருக்கவர்கள் வந்து கல்லை எடுத்து போடுங்கள்னு சொல்லுவார். ப்ராக்டிஸ் பண்ணும்போது கல்லை எடுத்து போட்டால் என்ன வரும் அப்படின்னு நான் கேட்பேன். ஏய், நீ அப்படி கேட்காத, அப்படி கேட்டு எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு கல்லை எடுத்து போடுங்கள்னு எடுத்து போட்டால் என்ன வரும் அப்படின்னு அவர் சமாளிச்சிட்டாரு. அதுக்கு கல் எடுத்து போட்டா ஜீவ ஊற்று வரும். ஆனா அவரு அங்க ஆண்டவர் கிரியை செஞ்சுட்டாரு பாருங்களேன். இப்போ ஊற்று வர இடத்துல ஒரு கல் அடைச்சிட்டு இருந்தா அடைச்சிட்டு தானே இருக்கும். கரெக்டா அவர் சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நாங்க சண்டே ஸ்கூல்ல போகும்போது. ஆமா. அப்புறம் கடைசி நாள் வந்து சாப்பாடு கொண்டு வர்றது என்ன காமன் என்னமோ அன்பின் விருந்து. ஆமா, லவ் ஃபீஸ்ட். அது இன்னும் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இப்ப நாங்க இருந்த காலத்துலலாம் அந்த மாதிரி இல்ல. எங்களுக்கு என்னன்னா சர்ச்லயே எல்லாத்துக்கும் ஒன்னா பெரிய பாத்திரம் வச்சு எல்லாத்துக்கும் ஒன்னா சமைச்சிருவாங்க. அது மாதிரி இப்ப இங்க செய்யறாங்க. அப்படியா? முந்தி வந்து எல்லாரும் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரணும். ஓ சரி. நாங்க அப்பவே எங்களுக்கு செய்வாங்க. எங்களுக்கெல்லாம் டியூட்டி போட்டுருவாங்க. இந்த பாத்திரங்கள், இந்த சைக்கிள்லாம் நிறையா இருக்கும். வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க. செருப்பு நிறையா இருக்கும். திருடுவாங்கன்னு சொல்லிட்டு நைட் எல்லாருக்கும் வந்து வாட்ச் டியூட்டிஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. அப்போ எனக்கு வந்து நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு என்னை 2 மணி 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு டார்ச் அடிச்சுட்டு காம்பவுண்டில் சுற்றி வரணும். அது பகலில் இருக்க வரைக்கும் ஒன்றும் தெரியல. நைட் எழுப்பி விட்டால் பயங்கர பயம் நடக்கும். 2 மணினா அதுவும். ஆமாம். எப்படா 3 மணி அவன் டைமே ஒழுங்கா பார்க்க தெரியாது நமக்கு. யார் கையிலையும் வாட்ச் இருக்காது. அப்படி சுற்றி வந்துட்டு 3 மணிக்கு போய் டக்குன்னு எழுப்புனா போ என்னால் எந்திரிக்க முடியாதுன்னு சில பசங்க. அவங்கள எழுப்பி விடுற வரைக்கும் நம்ம போய் படுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் நாங்கள் சண்டே ஸ்கூலில் இருக்கும்போது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வேற காரியங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கு? இன்னொரு விஷயம், இப்போ இந்த சண்டே ஸ்கூல் பற்றி பேசும்போது நாட் ஒன்லி டியூரிங் விபிஎஸ், தட் இஸ் ரிட்ரீட் டைம்ஸ், அந்த நாட்களில் வந்த பாடல்கள்லாம் பாருங்கள் ரொம்ப ப்ரெஷியஸ் சாங்ஸ். த ரீசன் இஸ் ரொம்ப ஈஸியாக எல்லாம் கிடைக்கும் போது அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுது. அந்த நாட்களில் வீட்டில் டேப் ரெக்கார்டர் கிடையாது, ரெக்கார்ட் பிளேயர் கிடையாது. அப்போது சர்ச்சில் ஒரு ரெக்கார்ட் பிளேயர் இருக்கும். எங்கள் பாஸ்டர் போய் ஒரு ரெக்கார்டு வந்து 40 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவார். அதில் பார்த்தா சார்ல்ஸ் சரனுடைய சாங்ஸ் 4 சாங்ஸ் தான் இருக்கும். சாரோனின் ரோஜாவே, வான் புகழ் வல்ல, இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் அதை பெரிய ஹார்னில் கட்டி அந்த ஏரியாவிலே கேட்குற மாதிரி அப்படியே மியூசிக்கை ப்ளே பண்ணும்போது இருந்த மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். ஐயோ, வாட் அ ஒண்டர்ஃபுல் டேஸ் தோஸ் வேர். அண்டு கீழே தரையில் வந்து சாக்கு போட்டு பாய் போட்டு தான் உட்காருவோம். இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா அப்போ தான் சர்ச்சில் இருக்கிற யாராவது அண்ணன்களுக்கு அக்காங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். அப்போது என்ன பண்ணுவாங்க, எங்கள் சர்ச்சில் நாங்கள் எல்இஎஃப்ல இருந்தோம், லேமன்ஸ் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப். இட் இஸ் மோர் தேன் அ ஃபேமிலி தோஸ் டேஸ். அப்போது நிறைய பேர் மற்ற மத நம்பிக்கைகளிலிருந்து மனம் திரும்பி வந்திருப்பாங்க. அவங்க வீட்டார் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ நாங்கள் தான் ஃபேமிலி. அந்த திருமணத்துக்கு ஒருத்தர் லிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அப்போ அங்கே பாரதி சூப்பர் மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்கும். அப்போ அது பாரதி ஸ்டோர்ஸு. அங்கே போய் லிஸ்ட்டை கொடுத்துட்டு ஒரு பெரிய ட்ரை சைக்கிளில் சாமானத்தெல்லாம் வச்சு நாங்களே தள்ளிக்கிட்டு வருவோம். அப்புறம் வந்து மரங்கள் செடிகள் எல்லாம் குரோட்டன்ஸ்லாம் கட் பண்ணி அலங்காரம் பண்ணுவோம். அண்டு நாங்களே சர்ச்சில் இருக்க எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறது. அவங்க சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா அவங்க தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு. அப்படி ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போவும் அந்த சாரோனின் ரோஜாவே சாங்கெல்லாம் கேட்டோன்னா, நடராஜ முதலியார் பாடல்கள், கல்வாரியில் அது என்ன பாட்டு, கல்வாரியின் அன்பீதுவே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இந்த மாதிரி ஒரு 2-3 சாங்ஸ் தான் இருக்கும். அதை வந்து திரும்ப 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 அதையே கேட்டு, அப்புறம் ஜிம்ரீஸோட சாங் இருக்கும், We thank thee for the sunshine அப்படின்னு அப்படியே பயங்கர பேஸில் வரும். அப்போது இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு
அன்னைக்கு இருந்த அட்மாஸ்ஃபியர்லாம் பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட் இல்லாத காலங்கள். நம்ம படிக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு வர்றது, வீட்டில் இருக்கிறது, அவ்வளோதான். எங்களுக்கு தெரிஞ்ச 3 இடம் வந்து ஸ்கூல், வீடு, சர்ச்சு. சப்போஸ் சில சமயத்தில் ஸ்கூலுக்கெலாம் போன உடனே மழை வருதுன்னு லீவ் விட்ருவாங்க, அல்லது வேறு ஏதாவது ரீசனில் லீவ் விட்ருவாங்க. நேராக சர்ச்சுக்கு வந்துடுவோம். நாங்கள் சர்ச்சுக்கு வருவோம், சர்ச்சில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஒரே அன்றைக்கு செலிப்ரேஷனாக மாறிடும். சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருப்போம். மதியானம் வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணி அதை சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு விளையாடிட்டு, மரங்களில் ஏறி கொய்யாப்பழம் பறிக்கிறது, பப்பாளி பழம் பறித்து கட் பண்ணி சாப்பிட்றது, இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோன்னு உடனே பாஸ்டர் யோசிப்பார், இந்த பசங்களாம் வந்துட்டாங்களே, இவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு, எல்லாம் வாங்கடா அப்படின்ட்டு போய் ஒற்றை அடிக்கிறது, சுத்தம் பண்ணுறது, எங்கேயாவது ஒயிட் வாஷ் பண்ணுறது, மரத்து மேலே ஏறி பழங்கள் பறிக்கிறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படி ஒரு ஃபன்ஃபுல் சைல்ட்ஹுட் டேஸ். அதனால தான் ஆண்டவர் உங்களை இன்னும் விடாமல் பிடிச்சிருக்காரு. கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் ஃபெலிக்ஸ், விபிஎஸ்ல நிறைய சின்ன பிள்ளைங்க போகிறாங்க, ரஸ்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறோமே. நான் சண்டே ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு 6 years 7 years இருக்கும்போது கேட்ட சத்தியங்கள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை பல இடங்களில் நான் வந்து கோட் பண்ணி ரெஃபர் பண்ணி கூட நான் பேசுவேன். அப்போது அந்த விதைகள் விதைக்கப்படுகிறதுன்னு இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா. நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் போது அது வளர்ந்து கனியை கொடுக்குங்கிறது மெய்யாகவே நம்முடைய அனுபவமாக இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கி பார்க்குறேம்மா, நம்மளுடைய ஜீவியம் நம்மளெல்லாம் பார்க்கும்போது அந்த அன்னைக்கு நம்ம படித்த வார்த்தைகள் எல்லாம் இன்னும் மனசில் நிற்கிற அளவுக்கு பதிஞ்சிருச்சு. அதெல்லாமே நீங்களும் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 13 மனப்படமாக சொன்னீங்களா? அன்பை பற்றிய ஒரு அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நான் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும். இல்லை, எங்களுக்கு எப்பயுமே டிஃபால்ட்டாக கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். சரி, அதில் வந்து கடைசியில் எப்படி வசனம் இருக்கும்னா, நான் இப்பொழுது நான் நிழலாட்டமாய் பார்க்கிறேன், அப்பொழுது நான் முகமுகமாய் பார்ப்பேன், நான் புருஷன் ஆன போதோ அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். எல்லாரும் நாங்கள் சொல்கிறதுக்கு அதெல்லாம் வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சொல்லுவோம் ஆண்டிங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, புருஷன்னா வாட் யூ திங்க் ஹஸ்பண்ட்ஸ் இல்லை, க்ரோன் அப் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தால் கூட நாங்கள் புருஷன் ஆன போதுன்னும் போது நமக்குள்ளேயும் நம்மையும் அறியாமல் ஒரு வெக்கம் வரும். ஏன்னா பெண்களுக்கு நான் மனைவியான போதுன்னு வராது இல்லை. கரெக்ட். எனக்கு வந்து அப்போ இருந்த பாடல்கள்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த திஸ் இஸ் த டே தட் த லார்ட் ஹேத் மேட், அது வந்து இன்னைக்கு வரையும் இன்னைக்கு கூட சர்ச்சஸில் பாடுற அளவுக்கு ஒரு என்ன ஒரு நல்ல கம்போசிங், என்ன ஒரு நல்ல தாட் அந்த பாட்டு. அப்புறம் ரிஜாய்ஸ் இன் த லார்ட், ஆமென், அண்ட் வி சே அகெயின் ரிஜாய்ஸ். அதெல்லாமே இன்னும் அது தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஒரு கிறிஸ்டியன்னா டிஃபால்ட்டாக அது தெரியணுன்ற மாதிரி ஆயிடுச்சு அது. ஏன்னா அந்த அவ்வளோ அந்த பாட்டு எல்லா சண்டே ஸ்கூல்லையும் ஈஸியான டியூனில் நல்லா பாடுற மாதிரியான ஒரு பாட்டாக இருந்தது. அது உண்மையிலே வந்து அர்த்தமுள்ள பாட்டாக இருந்தது. நம்ம சண்டே ஸ்கூலுக்கு போனோடனே திஸ் இஸ் த டேன்னு உடனே ஒரு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பவர் வந்துடும். ஆமாம், ஒரு கிட்டார் தான் இருக்கும், அதுக்கு மைக்கு கூட இருக்காது. எல்லாம் கையை தட்டிட்டு டான்ஸ் ஆக்ஷனோட பாடிட்டு. நீங்க பாட்டுன்னு சொன்னோன்னு ஒன்று ஞாபகம் வருது. இயேசு அப்பா பிள்ளைகள் எல்லாம் சண்டை போடலாமான்னு ஒரு பாட்டு வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா அது? நான் இயேசு அப்பா பிள்ளைகள் எல்லாம் சண்டை போடலாமா போடக்கூடாது அப்படின்னு வரும். அந்த ஆண்டி வந்து இந்த சண்டை போடலாமான்னு நிறுத்தாம இயேசு அப்பா பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கலாமா அப்படின்னு சும்மா அவங்கள ஒன்று எக்ஸ்ட்ரா சொன்னாங்க. உன்னை என் ஃப்ரெண்ட் அதை பிடிச்சிக்கிட்டான். அவங்க அதை முடித்த உடனே இயேசு அப்பா பிள்ளைகள் எல்லாம் கோலி குண்டு விளையாடலாமா, அப்புறம் இயேசு அப்பா பிள்ளைகள் எல்லாம் பீடி குடிக்கலாமா, அன்கன்ட்ரோலபிள் ஆகிட்டான். நிறுத்து அவங்க சொல்லுவாங்க, இவன் நிறுத்த மாட்டான். இவன் கண்டினியூ பண்ணுறதை பார்த்துட்டு பசங்களுக்குலாம் உற்சாகமாகிடும். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சிட்டு கூடவே சேர்ந்து பாடுற அப்படி ஒரு இது இருக்கும். அதே மாதிரி கிவ் மீ ஆயில் இன் மை லேம்ப் கீப் மீ பர்னிங், அதில் பார்த்தீங்கன்னா சிங்கோசனா 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 டு த கிங் அப்படின்னு ஆஃப் கிங்ஸ்னு ஆரம்பிப்பான். உடனே எல்லாரும் பாடுவாங்க. அதை முடிக்கவே விட மாட்டான். அந்த லூப்பை ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு திரும்ப ஆரம்பிப்பான்.
கிங் ஆஃப் கிங்ஸ்னு சொல்லும் போது ஆஃப் கிங்ஸ் ஆரம்பிச்சு ஒரு 5-6 தடவை எழுத்துருவோம். இதெல்லாம் சண்டே ஸ்கூல் குறும்புகள். ஆமா 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 கூட்டத்தில் அப்படி பாடினோன்னே திருப்பி எல்லாம் பாடிடுவாங்க. அந்த இந்த பாட்டு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், தாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, அதெல்லாம் உண்மையிலே மனசுல நிக்கிற பாட்டு. அது எல்லாமே இன்னைக்கு கூட நல்லா இருக்கு அதை பாடுறது. அப்புறம் சிக்கு புக்கு வண்டி ரயில் வண்டின்னு ஒரு பாட்டு. சிக்கு புக்கு வண்டி ரயில் வண்டி, சிக்கு புக்கு வண்டி மோட்சத்தின் வண்டி, அதான சிக்குக்கு வண்டி டடடடன யார் போகலாம், வண்டியின் டிரைவர் ஏசுதானே பத்திரமாக நடத்தி செல்வார், ஜீவனை தந்தவர் காத்திடுவாரே அது நிச்சயம். அதுல வண்டியின் டிரைவர் பிசாசா இருந்தால்னு சொல்லும் போது 2 கொம்பை வச்சு அப்படியே முறைச்சி பார்ப்பாங்க ஒரு ஆண்டி. எல்லாரும் கொம்பு வச்சுட்டு ஆண்டி போய் முறைச்சி பார்க்கணும். வண்டி டிரைவர் பிசாசு இருந்தால் அப்படி ஒரு லைன் இருக்கா தெரியாது. மோசமாக நடத்தி செல்வன். அப்படியே அந்த ஆண்டிலாம் இப்ப நினைச்சா கமலஹாசன் அளவுக்கு அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மோசமாக அப்படின்னு அப்படியே ஒரு முகத்தை ஒரு கோரமா வச்சுட்டு அசிங்கமா அப்படியே காமிச்சு ஏசு இருந்தாலும் போது பயங்கரமா ஸ்மைல் பண்ணுவாங்க. ஏசு இருந்தால் கரெக்ட். அதில் எங்கள் சர்ச்சில் நான் இந்த மாதிரி ஜீசஸ் பர்த்தை பற்றியான அந்த கதை வரும்போது மேரியா இருக்கிறதுல அவ்வளோ சண்டை வரும். அந்த பொண்ணு இந்த பொண்ணை சண்டை போடுறது இல்லை, அவங்க அம்மா ரெக்கமெண்டேஷன்லாம் வேற வரும். என் பொண்ணை மேரியா போடுங்க அப்படின்னு, என் பையனை ஜீசஸ் ஆக்குங்க. பயங்கரமான மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டுருவாங்க. எங்கள் சர்ச்சில் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, ஒரு பையனை பொண்ணு மாதிரி உட்கார வச்சிருவாங்க. அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான். அவனை வந்து அந்த வெயில்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு பார்த்துட்டு யாராவது பார்த்தா யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குற அளவுக்கு வேற என்ன காரியங்கள் சொல்லுங்க. அப்படியே அதே சண்டே ஸ்கூல் காலங்கள் கொஞ்சம் உருண்டு ஓடி யூத் மீட்டிங்கே வரும்போது இருக்கிற கலாட்டா இருக்கே. சண்டே ஸ்கூல்ல எல்லாம் ஒன்னா கலாட்டா பண்ணிட்டு இருப்போம். அதை யூத் ஹேண்டில் பண்றதுக்குள்ள பாஸ்டர் மாறுவாங்க, ஆன்டிஸ் அங்கிள் படுற பாடு இருக்கு. ஐயோ பாவம், அவங்களாம் தண்ணியை காட்டிடுவாங்க யூத். ஆமா, அது மட்டும் இல்லை, அது வரைக்கும் கேஷுவலாக இருந்தவங்க யூத் மீட்டிங் வந்த உடனே எல்லாத்தையும் பிரிச்சிருவாங்க. பசங்களாம் இங்கே போங்க, பொண்ணுங்களாம் இங்கே போங்க, 17க்கு மேலே இருக்கவங்க அங்கே போங்கன்ட்டு. சின்ன வயசுலேருந்து எல்லாம் நம்ம ஒன்றா தான் பழகிருப்போம். ஆமாம், சண்டே ஸ்கூலில் ஒன்றா உட்காந்துருப்போம். ஆமாம், இப்போ வந்த உடனே பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆமாம், அப்போது யாராவது அங்கே உள்ளுக்குள்ளே சின்னதாக ஏதாவது ஓடிட்டு இருக்கோம். அவங்க அங்கேருந்து அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க இங்கேருந்து அப்படி பார்ப்பாங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மனம் திரும்புகிறேன்னு ஆண்டிங்கள்ட்ட போய் எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவாங்க. இவங்க ஒன்றும் தெரியாமல் ஒரு பையன் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருப்பான். அவன் கூப்பிடு அப்படிடுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு போய் அங்கே மனம் திரும்பி இருக்கோ. என்னங்க டீ அப்படின்னு கேஷுவலாக வருவான். ஏண்டா படவா பையில இப்படியாடா நீ பண்ண அப்படின்வாங்க. ஆண்டி ஆண்டி எல்லாம் சொல்லிட்டாவ அப்படிம்பாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே எங்கள் சர்ச்சில் வந்து கேர்ள்ஸ் இருக்க சைடில் தட்டியெல்லாம் கட்டி விட்ருவாங்க. அந்த தட்டி எங்களை தான் கட்ட சொல்லுவாங்க. அதில் பார்த்தா ஏதாவது சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் இருக்கும். அங்கே போய் தூரத்தில் இருந்து பார்த்தா அந்த ஓட்டையில் க்ளீனாக தெரியும். அந்த பக்கம் நீங்கள் ஓட்டை போட்டுருவீங்களா இல்லை எப்படி? அந்த கம்பி கட்டுறதுக்கு ஒரு ஓட்டை போடுவாங்கல்ல, அது கொஞ்சம் பெருசாகிடும். அப்போது எங்கள் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு போய் சொன்னார், அங்கிள் இங்கே ஒரு ஓட்டை தெரியுது அங்கிள் அப்படின்னு. ஏய் போ அப்படி, அது ஒரு சர்க்காஸ்டிக்கா அந்த பக்கம் போகிறது கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு தடவை மரத்துக்கடியில் நின்று நாங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸு தன்னை மறந்த ஒரு நிலை. இதில் சொல்லுவாங்களே, நீங்கள் பாடினா ஒரு புரிய போகிறதும் இல்லை, உங்கள் பாட்டை ரசிக்க போகிறதும் இல்லை, தன்னை மறந்த ஒரு நிலை. அந்த மாதிரி மரத்தடியில் நின்று நம்ம எங்கே இருக்கோம், நம்ம சுற்றியில் யார் இருக்காங்கன்னு தெரியாமல் கண்ணு வேறைக்கோ பார்த்துட்டு இருக்கு. இதை பார்க்கறதுக்கு 2 ஆண்டி அங்கே இருப்பாங்க. வேகமாக அவங்க ஏதோ பெருக்கிட்டு தொடச்சிட்டு இருந்தாங்க. எங்களை கவனிச்சிட்டாங்க. வேகமாக வந்து அப்படியே பல்ல கடிச்சிட்டு கையை அப்படியே ஒரு விரலை நீட்டி, ஓ எல்லாம் அந்த சைட் போங்க, பாய்ஸ்லாம் கோ தட் சைட் அப்படின்னு மிரட்டி விடுவாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம ரொம்ப நேரமாக விவரம் இல்லாமல்
உங்களுக்கு இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கு. என்னமோ உங்களுக்கு இல்லாத மாதிரி சொல்றீங்க. நாங்க வந்து ஃபெலிக்ஸ், இது எல்லாருடைய அனுபவமா இருக்கும். ஆமா, யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்ம பேசுறது கேட்டு கூட நிறைய பேர் மனசுக்குள்ள சிரிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இதை சொன்னா நம்ம பையன் என்ன நினைப்பான், நம்ம பொண்ணு என்ன நினைப்பான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா எல்லாரும் இப்படிதான் இருந்திருப்பாங்க. கரெக்ட். இதை விட மத்தவங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவங்க வெறும் வாய் தான் போல இருக்கு, இந்த கொலைக்கிற நாய் வேட்டைக்கு உதவும் அதை சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஆளுகளும் இருக்கிறாங்க. கரெக்ட். அதான் அந்த யூத்தை ஹேண்டில் பண்றதுக்குள்ளே அந்த பாஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் படுற பாடு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாவம், எனக்கே பரிதாபமா இருக்கு. அவங்க ஏன் இப்படி இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. கரெக்ட். அவங்க the more they strain, the more the encouragement would be. அவங்க நம்மளை சும்மா விட்டா கூட நம்ம பேசாம தான் இருப்போம். இங்கே நிற்காத, அங்கே பார்க்காத, திரும்பாத அப்படின்னும் போது நமக்கு திருமணம் போல தோணும். ஆமாம், கரெக்டு. அதிலும் வந்து சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆவியில் நிறையணும் அப்படின்னு தான் எங்கள் சர்ச்சில் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. யூத்துக்கெலாம் வந்துட்டா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்நிய பாஷையில் பேசியே ஆகணும், அந்த மாதிரியான இது ஆவியில் நிறைய கூட்டம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ண வைப்பாங்களா. ஸோ அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னுக்காகவே நிறைய ஆக்ஷன் கொடுக்க வேண்டியது மாதிரி எல்லாம் ஆயிரும். பார்த்துருக்கு, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணதில்லை. எங்களை ஃபோர்ஸும் பண்ண மாட்டாங்க. ஃபோர்ஸ் பண்ணால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். இல்லை, அதுக்கு எதிரான ஒரு சர்ச் நாங்கள் இருந்தது. ஓ, சரி. அங்கே ஒரு பேலன்ஸ்டு டீச்சிங் இருக்கும். இது ரொம்ப அந்த உணர்ச்சி வசப்பட்டு எமோஷ்னலாக அந்த மாதிரி தூண்டி விட மாட்டாங்க. ஓ, சரி. ஆனால் அங்கே வேற வித்தியாசமான பிரச்சனை இருக்கும். நீங்கள் சொல்லி முடிங்க, நான் சொல்கிறேன். அதான் இந்த நம்ம பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டு. அந்த அந்த பார்டரில் இருப்பானுங்க தெரியுமா, கேர்ள்ஸுக்கும் இதுக்கும் அங்கே பார்டரில் நின்னுக்குவானுங்க. இவனுக்கு குதின்னு குதிச்சு லேடிஸ் பக்கம் போய் கேர்ள்ஸ் பக்கம் குளுத்துருவானுங்க. இப்படி அதுக்கு ஒரு நடுவில் 4 ஆன்டிஸ் அங்கிள் தான் நடந்துக்கிட்டு தடுக்கிறதுக்கு அதை தடுக்கிறேன். ஆவியில நிறையறவங்களை தடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கும். நீங்க சொன்னது, நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தேன். நின்னுட்டு குதிக்கிற ஆளுங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த குரூப் முழங்கால் போட்டே குதிக்கிறாங்க. முழங்கால்லையே மூவிங் ஃபார்வேர்டு. உன்னால் அப்படியே குதிச்சு எல்லா பைபிளையும் நசுக்கி தள்ளி கிழிச்சு அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. ஓடினதில் முன்னால் இருந்த யார் மேலேயோ முட்டி கீழே விழுந்துட்டார் ஒருத்தர். இது தெரியாம கண்ணை மூடிட்டே பின்னால் இன்னொரு பொண்ணு குதிச்சுட்டே வந்து அவர் மேல விழுந்துருச்சா? குறுக்க ஒரு பேரிகேட் வச்சிருக்கிறது தெரியாம அங்கே தரு மாதிரி அது அந்த பொண்ணு அவர் மேலே விழுந்துருச்சு. அதை விழுந்தது நீங்கள் நினைக்கிற ஐயையோ இல்லை, அவர் வந்து அப்படியே ஒரு விதமான மயக்க நிலையில் இருக்கும்போது மேலே வந்து விழுந்தோடனே அவர் பயந்துட்டார், கீச்சு கத்த ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் 2 பேரையும் சமாதானப்படுத்தி ஒன்றும் இல்லை உட்காருங்க இதெல்லாம் இது மாதிரி ரொம்ப ஃபன்னு. ஆமாம். இன்னொரு எங்கள் சர்ச்சில் என்ன நடக்கும்னா, கடைசி நாள் வந்து மனம் திரும்புதலின் உச்சக்கட்டம் போயிடும். பர்டிகுலர்லி யூத் மீட்டிங்கில் ஃபுல் எமோஷ்னல் டச் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் கொடுத்துருவாங்க. அப்புறம் குரூப்பாக பிரிச்சுருவாங்க. அந்த குரூப்பில் இருக்க அண்ணன்கள்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. அவங்க அப்படியே மெதுவாக ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம வந்து மனம் திரும்புகிற நேரம், பாவங்களை அறிக்கையிடுகிற நேரம், எல்லாரும் நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் எழுதி கொடுங்கன்னு. உடனே எல்லாரும் வந்து, நான் காப்பி அடித்தேன், நான் வந்து அம்மா கொடுத்த காசில் பாதி காசு நான் எடுத்து சாப்பிட்டேன், நான் போய் சொன்னேன், இப்படிலாம் எழுதி கொண்டு போய் கொடுப்பாங்க. அவர் வாங்கி அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் லிஸ்ட்டை படிப்பார். இது பத்தாது, போய் நல்லா ஜெபம் பண்ணிட்டு நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு எழுதிட்டு வாம்பாங்க. உடனே இவர் வந்து இன்னொரு ஜெபம் பண்ணிவிட்டு, நான் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போனேன், வாதியார் சைக்கிளை பஞ்சர் பண்ணேன், நான் வாதியார்கிட்ட சண்டை போட்டேன், காப்பி அடித்தேன், அதெல்லாம் ஒன்று தடவை பார்ப்பாரு. இது பத்தாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? கடைசியில் ஒரு மூவி மாதிரி எழுதணும் அவர் பசங்க. அதை எதிர்பார்க்குறாரு அவரு. ஆமாம், அதை எதிர்பார்க்குறாருல, அது வர வரைக்கும் விட மாட்டாங்க. அவர் அந்த பையனோ அந்த பொண்ணு அதை எழுதினோடனே தேர் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் ஜெபம் பண்ணு அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஒரு தடவை ஒரு ஆண்டி, எப்படி இருக்குது உன்னுடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது,
உன்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்காண்டி. உண்மையை சொல்லிட்டீங்களா? இப்படி சொன்னேன், கொஞ்சம் மோசமாக தான் இருக்காண்டி, தாட்ஸ் எல்லாம் அசிங்கமாக வருது அப்படின்னு. எப்படி அசிங்கமாக வருது? அது கொஞ்சம் சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்கமாக இருக்காண்டி. இல்லை நான் சொல்லு அப்படின்னாங்க. நான் ஆக்சுவலாக கையை தொட்டு இதெல்லாம் என் மனசில் நினைப்பு வருது ஆண்டின்னு சொல்கிற வரைக்கும் அவங்க என்னை விடவே இல்லை. அப்புறமா ஓகே இப்போ போய் மனம் திரும்பு அப்படின்னாங்க. திஸ் இஸ் ஒர்ஸ் தென் கேத்தலிக்ஸ் கன்ஃபெஸிங் தேர் சின்ஸ் டு போப் ஆர் ஃபாதர்ஸ். இந்த மாதிரி அனுபவங்கள் இல்லாமல் எங்களுக்கு இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த 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 யூத் டைம்லலாம் நம்மளுக்கு ரொம்ப பாட்டு தான் ரொம்ப நம்மளை ஈர்க்கும். கரெக்ட். ஸோ புது புது பாடல்களை தெரிஞ்சுக்கணும், நல்லா பாடணும் அப்படின்ற இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ நம்மளே ஒரு விபிஎஸ் டூர் போன மாதிரி, ஒரு சம்மர் கிளாஸு ரிட்ரீட் போன மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லுங்கள், வேற என்ன? அப்புறம் தோஸ் டேஸ் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு இல்லை. எசேக்கியல் ஜார்ஜ்னு ஒருத்தர் இருந்தார். நிறைய பேருக்கு அவர் தெரியவே இல்லை. அருமையான சாங்ஸ்லாம் பாடியிருக்காரு. ஆனால் யாருக்குமே ரீச்சே ஆகலை. பெங்களூர்ல இருந்து இன்றைக்கு நம்ம பாடுறோமே, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, அது உப்பு கடலோ சவக்கடலோ, என் மீட்பர் உயிரோடு இருக்க, பூமிக்கு உப்பாக உலகிற்கு ஒளியாக, காவேரி கரையோரம் நான் நடந்து வந்த நேரம், கடலையே சங்கீதம் முழங்குகிறாயோ, இப்படி மாதிரி எத்தனையோ சாங்ஸு. பட் வெரி லெஸ் ரீச்சு. இந்த நாட்களில் நாங்கள் மரத்துலேயே எங்கள் தாத்தாவை வச்சு ஒரு பெரிய ஸ்பீக்கர், இந்த மாம்பலகையில் வீடு கட்டும் போது மீதியான பலகையை எடுத்து ஒரு 12 இன்ச்சு ஊஃபர் வாங்கி, அது ட்விட்டர் தானே, ட்விட்டர்லாம் போட்டு அதை செஞ்சு, அப்புறம் பானையில் ஸ்பீக்கர் வச்சு ஷெல்ஃபுக்கு கீழே வச்சு இந்த பாட்டெலாம் கேட்போம். அப்படியே சினிமா சாங்ஸுகளில் இருக்கிற மியூசிக் அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் அதில் எஃபெக்ட். பக்கத்து இந்த மாதிரி பாட்டை கேட்டு ஹிந்துஸ்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அந்த நாட்களில். அப்படிப்பட்ட சாங்ஸ் இருந்தது. அப்புறம் யாருன்னே தெரியாத சக்தி விக்டர், எல்லா சாங்ஸ்லையும் பார்த்தா மியூசிக் பை சக்தி விக்டர். ஃபேஸ் யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் ஐ ஹவ் ட்ரைட் மெனி டைம்ஸ். இந்த டிஜிட்டல் காலத்தில் சக்தி விக்டர்னு போட்டால் யாராவது வராங்களான்னு பார்த்தேன். இல்லை, ரீசெண்ட்லி ஐ ஹர்ட் ஹி பாஸ்ட் அவே. அப்புறம் ஸ்வென் பீட்டர்னு ஒருத்தர் இருப்பார். அப்புறம் ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருந்தார். நடராஜ முதலியார், சார்ல்ஸ் ஆரோன், எசேக்கியல் ஜார்ஜ், ஜாலி அப்ரஹாம், எஸ்தர் பேபி, இவங்களுடைய சாங்ஸ்லாம் அன்றைக்கு சினிமா பாட்டு கேட்கக்கூடாதுங்கிற கண்டிஷன் இருந்தனால இதை திரும்ப திரும்ப எதெல்லாம் கொஞ்சம் சினிமா பாட்டு மாதிரி இருக்குதோ அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ தான் நம்ம ஜஸ்டின் பிரபார் உள்ள புகுந்தார். கரெக்ட். ஜாதி இல்லை ஜாதி. ஆமாம், அங்கே பரிசுத்த ஜாதி. ஆமாம். அடட, என்ன பாட்டெல்லாம் போட்டார் அவர். டான்ஸ் ஆடுற மாதிரி ஏகப்பட்ட பாடல்களை போட்டார். கிறிஸ்துவுக்கு பைத்தியம் நீ யாருக்கு உன் பெருமை. அதில் அன்னைக்கு இருந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நகையில பைத்தியம், புகையில பைத்தியம், பீடி சிகரெட் பைத்தியம், நீ எதற்கு பைத்தியம், ஐடெக்ஸ்லாம் அந்த கண்ணுக்கு போடுற மையெல்லாம் அதில் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு இருந்தாருன்னா யூடியூபு பைத்தியம், ஃபேஸ்புக்கு பைத்தியம், ட்விட்டர்ல பைத்தியம், சோஷியல் மீடியா பைத்தியம், நீ எதற்கு பைத்தியம் அப்படின்னு இருப்பாரு. கரெக்ட் கரெக்ட். அந்த பாட்டு அப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பாட்டுலாம் அவர் அப்போதான் அந்த ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தார் அவர். கரெக்ட். ஆனால் அவர் பாட்டு ஒரு பாட்டு கேட்டாவே அது மனப்பாடம் ஆகிடும். ஒன்றையே ரிப்பீட் அடித்து ஒரு 5-6 தடவை போட்டு ஒரு அடைமொழி, அந்த அது என்ன சொல்கிறது, அடுக்கு மொழி மாதிரி. கரெக்ட். டி ராஜேந்தர் மாதிரி கொஞ்சம். ஆமாம், டி ராஜேந்தர் மாதிரி இருக்கனால ஈஸியாக மனசில் நின்றோம். கரெக்ட். அல்லேலூயா 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 அது பாட்டு 18 தடவை வரும். ஆமாம். ஐயோ, கரெக்டாக சொல்கிறீங்க. அதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஏதோ ஒரு சர்ச்சில் நாங்கள் அந்த காலத்தில் போய் பாடினப்போ இத்தனை அல்லேலூயாவா அது அந்த அந்த மாதிரி அந்த பாடல்கள்லாம் ரொம்ப ஒரு யூத்தில் நம்மளுக்கு அதுதான் ஈர்க்கக்கூடியது. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக. என்னதான் நம்ம சினிமா பாட்டு அந்த சைடு நம்மளை இழுத்தா கூட இந்த பாடல்களும் நம்மளை ஈக்குவலாக கொண்டு வர மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கி எல்லாம் சினிமா பாட்டு ராகத்தில் சினிமா பாட்டு மியூசிக் மாதிரியே நிறைய பேர் போடுறதாக சொல்கிறாங்க. அன்னைக்கு இருந்த சினிமா பாடல்கள் எடுத்து பாருங்க,
அன்னைக்கு இதெல்லாம் சினிமா பாட்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. அன்னைக்கு எம்ஜிஆர் சாங்ஸோ கமல் ரஜினியோட சாங்ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் சக்தி விக்டர் போடுற மியூசிக்கோ ஆமா ஆமா ஆமா. மற்றவங்க போடுற மியூசிக். மாரநாதா ஆமாம், அவங்க கூட நிறைய பாடல் பாடியிருந்தாங்க. நம்ம ஃப்ரெடி ஃப்ரெடி அவங்க பாட்டு கூட திடீர்னு ஹிட் ஆச்சு. அப்புறம் மெட்ராஸ் பென்டிகாஸ்டல் MPHH. ஐயோ எத்தனை வால்யூம். ஐயோ அவங்க அன்னைக்கே 14-15 வால்யூம்ஸ் அப்படி இருக்கும். அது எந்த ஜெப வேலையெல்லாம் அதில் வந்தது. எந்த ஜெப வேலை உண்மை தேடி வந்தேன். அப்புறம் அது மியூசிக்கும் அவ்வளோ ரிச்சாக போட்டிருப்பாங்க. அந்த அந்த இவங்க மெட்ராஸ் பென்டிகாஸ்டல் இவங்க. ஆமாம், டாக்டர் குமார் ஒரு கிளிஃபோர்ட் குமார். கிளிஃபர்ட் குமார். ஓகே, டாக்டர் கிளிஃபோர்ட் குமார். டாக்டர் கிளிஃபர்ட் குமார். எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஆமா, எண்ணிலடங்காத கிருபைகளுக்காய். அவரும் நிறைய பாடல்களை ஏற்றினாரு. அந்த பாடல்கள்லாம் அப்படியே நம்மளை ஈர்த்துட்டு போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. என்னே சுராஜா சாரோ நின் ரோஜா அந்த பாட்டெல்லாம். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? என்ன சாங்ஸ்? நம்ம யூத்தா இருக்கும் போது இந்த மாதிரி சிங்கர்ஸ் வரும்போது போய் கேட்கணும்னு ஆசைப்படுவோம். இப்போ எப்படி இப்போ இருக்க யூத்தெல்லாம் இப்போ இருக்க பாப்புலர் சிங்கர்ஸ் வந்தால் போய் கேட்கணும் ஷோஸ் மாதிரி கேட்குறோமோ, அப்போ நம்ம காலத்தில் வந்து இவங்களாம் ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க. ஆமாம், நம்ம டாக்டர் கிளிஃபர்ட் குமாரும் சரி, நடராஜன் முதலியார் பொண்ணு கூட சரி, நிறைய காஸ்பல் பாட்டு எழுதியிருக்காங்க, பாடியிருக்காங்க. இப்போது நீங்கள் சொல்கிறீங்களே இந்த சிங்கர்ஸ்லாம் போய் பார்க்குறோம் அப்படின்ட்டு, நம்ம நேரில் ஒருத்தரை பார்க்குறதுக்கு முன்னால் அவங்களுடைய குரலையோ அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸையோ அல்லது அவங்களுடைய மூவிஸையோ பார்த்துட்டோன்னா தே கெட் த செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் நேரில் பார்க்கும்போது ஒரு பயங்கர உற்சாகம் இருக்கும். இப்போ நீங்கள் நேரில் போய் பார்க்கணுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த நாட்களில் ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சம் 20-21 வயசு வந்த உடனே எல்லா ஊழியக்காரங்களையும் நான் விசிட் பண்ணிட்டேன். எல்லாரையும் போய் டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் அண்ணா நகரில் இருந்தார், அவரை போய் பார்த்து அப்புறம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் நான் பார்த்த நான் சின்ன வயசில் கேட்டு ரசித்த எல்லார் வீட்டுக்கும் போய் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டு, அண்ட் சம் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் நானே பண்ணியிருக்கேன். மியூசிக் கேசட்ஸ் எல்லாம் இதை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதன் மூலமாக ப்ரொடக்ஷன் பண்ணேன்னு கூட சொல்ல முடியாது, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். அவங்க என் பேரை போட்டுருவாங்க, ப்ரொடியூஸ்டு பை அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவங்க எல்லாரையும் நான் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது எல்லாரையும் பர்சனலாக போய் மீட் பண்ணியிருக்கேன் நான். சூப்பர் சூப்பர் சூப்பர். கத்தருக்குள்ள வழி நடத்துறதுல இந்த பாடல்கள் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம முக்கியமாக இவங்கள விட்டோம், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவருடைய சாங்ஸ், ஏசு அழைக்கிறார் சாங்ஸை கேட்டு அழாதவங்களே இருக்க மாட்டாங்க. கண்ணீர் எல்லாம் துடைப்பார்னு அவர் பாடுவார், எல்லாருக்கும் கண்ணீர் வரும். ஆனந்த கண்ணீர். அந்த பாட்டுக்கு எங்க அப்பா, இது டிஜிஎஸ் தினகரனால எங்க அப்பா ரசிக்கப்பட்டாரு. ஓ வண்டர்ஃபுல். 60s ஐ திங்க் ஆல் இண்டியா ரேடியோவில் நினைக்கிறேன் ஈவினிங் 5:30க்கு வரும். கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணிட்டு ஃபைன் டியூன் பண்ணலன்னா சரியா கேட்காது ரேடியோவில். எனக்கு தெரிஞ்சு அவர் ரேடியோவில் பேசும்பொழுது வியாதியாக இருக்கிற குழந்தைகளை அந்த ரேடியோ மேலே தூக்கி உட்கார வச்சு அந்த விசுவாசத்தின் மூலமாக சுகமானவங்களாம் இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ரொம்ப வெளியே தெரியாத ஒரு பேர் டாக்டர் புஷ்பராஜ்னு சொல்லிட்டு, அவருடைய சாங்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் நிறைய வரும். ஆக்சுவலாக டாக்டர் புஷ்பராஜன் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கெல்லாம் ஒன்றா ஊழியங்கள் ஆரம்பித்தாங்க. டாக்டர் ஜீவானந்தம் இவங்கெல்லாம். அப்போது டாக்டர் புஷ்பராஜோடைய சாங்ஸ் வந்து காலமோ செல்லுதே வாலிபம் மறையுதே, கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? காலமோ செல்லுதே வாலிப மறையுதே, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் சாங்ஸ். அவர் அநேகமாக அவருடைய வாலிப நாட்கள் முடிந்து கொஞ்சம் எல்டர்லி பர்சன் ஆகும்போது எழுதியிருக்கலாம் அந்த பாட்டெல்லாம். சரி சரி சரி. அந்த மாதிரி அவருடைய சாங்ஸ் பாப்புலர் சாங்ஸு. ஸோ வந்து உங்கள் யூத் டேஸு ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க போல. நான் இப்போவும் யூத்ஃபுல்லாக தான் இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஆண்டவர் அந்த இருதயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கறனால நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த காலத்துலேயும் இப்படி நீங்கள் உங்கள் மனசை அப்போ 21st centuryல சொல்கிறேன் நான், எல்லாரும் எதையாவது நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் அப்படி ஒரு இவ்வளோ பெரிய ப்ரெஷர்லாம் இல்லை நம்மளுக்கு முந்தி. இப்போ வந்து கையிலேயே வந்துருச்சு எல்லாமே. இப்போ அது வந்ததுக்கப்புறம் அதனுடைய வேல்யூ குறைஞ்சிருச்சு. அந்த நாட்களில் ஒலியும் ஒளியும்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை ஈவினிங் தூர்தர்ஷனில் ஒரு ப்ரோக்ராம் வரும்.
நீங்க கிறிஸ்டியன் எப்படி அப்ப அத எங்க பாக்குறது என்ன? அப்ப எங்க வீட்டுல டிவியும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. அப்புறம் எப்படி இது? ஆனா அந்த ப்ரோக்ராம் வரும்போது மக்கள் எல்லாம் அலைஞ்சிட்டு போய் பார்ப்பாங்க. ஆமா, ஏதாவது வீட்டுல அப்பதான் யாராவது அப்ப ரொம்ப ரேர்ல டிவி யார் வீட்லயாச்சும் இருக்கும். வெளியில் நின்று நாங்கெல்லாம் பார்ப்போம். அவங்க கதவை திறந்து வச்சு நாங்க எங்க சர்ச்ல டிவி வாங்கின உடனே நீ இனிமேல் கிட்டார் வாசிக்க கூடாதுன்னு எங்க அண்ணனை கிட்டார் வாசிக்கிறதுல இருந்து எடுத்துட்டாங்க. எங்களை சபையில தள்ளி வச்சுட்டாங்க. டிவி இருந்தா நீ சர்ச்சில் வாசிக்க கூடாதுன்ட்டு. அப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா ஒலியும் வர வரைக்கும் பார்ப்போம். வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். சண்டே ஈவினிங் படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் பார்ப்போம், ஆஃப் பண்ணிடுவோம். உண்மையை சொல்றீங்களா? உண்மை. நாங்கள் பார்த்ததெல்லாம் வயலும் வாழ்வோம். அப்புறம் 20 வருஷத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இல்லை, இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய 21 வயசு வரைக்கும் நான் ஒரு படம் கூட பார்த்ததில்லை. மூவி தேட்டர் எப்படி இருக்குன்னே தெரியாது. படித்து முடிச்சுட்டு நாங்களாம் எங்கள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு சேலத்துலேருந்து ஹொசூருக்கு வரோம். ஃப்ரெண்டுங்களாம் வந்து ஹொசூரில் படத்துக்கு போகலாமான்னு கேட்டாங்க. நான் சரி அப்படின்ட்டேன். முறையாக அந்த ஒரு படத்துக்கு போகிறோம், புது வசந்தம்னு ஒரு படம். அந்த படத்தோட ஹீரோயின் பேர் வந்து சித்தாரா. சித்தாராவுக்கும் அதான் படம், எனக்கும் அதான் படம். நீங்க தான் ஹீரோவா? நீங்க அதில் நடிச்சிருக்கீங்களா? அவங்க நடிச்சிருக்காக நான் பார்க்குற படம். அங்கே போயிட்டு தேட்டருக்குள்ளே போய் உக்காந்துட்டேன். உட்காந்தா ஒரே நர்வஸ் ஆயிடுச்சு. சில சமயத்தில் நம்ம ஏதோ ஒரு புது இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும், ஒரு விதமான நடுக்கம், பயம், ஏதோ பெரிய பாவம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தேட்டரில் போய் உக்காந்துட்டேன். ஏசி எல்லாம் போட்டு இந்த புஷ் பேக் சீட்டு எல்லாம் பார்த்தா ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ நான் முடிவு பண்ணேன், தெரியாமல் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டே இருந்தேன். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த மியூசிக் எஃபெக்ட், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிற அந்த ஆடியோ குவாலிட்டி, அந்த சைக்கிள் ஓட்டும் போது வர எஃபெக்ட்ஸு, இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணை திறந்துட்டேன். தடவை படத்துக்கு போகிறேன்னா அங்கே வந்து யாருமே சிரிக்காத நேரத்தில் நான் சத்தமாக சிரிக்கிறேன். எல்லாரும் என்னை திரும்பி பார்க்குறாங்க. என் கூட இருக்கவங்களாம், ஏய் என்ன எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, எப்படி சிரிக்கிற அப்படின்றாங்க. ஓ, சிரிக்கக்கூடாதா அப்படின்னா, இல்லை ஜோக் வரும்போது சிரிக்கணும் எனக்கு சொல்லி கொடுக்குறான். அப்புறமா திடீர்னு ஸ்கூலில் பெல் அடிக்கிற மாதிரி பெல் அடித்தாங்க. என்ன பண்ணணும் இப்போது அப்படின்னா, இப்போ வந்து இன்டர்வல் வேணும்னா எந்திரிச்சு போகலாம், இல்லைன்னா இங்கேயே உட்காந்துக்கலாம், நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிற அப்படின்னு எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறானுங்க. எனக்கு எந்திரிச்சு வர்றதுக்கே பயமாக இருக்குது. அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு 2-3 சீன் முடிஞ்ச உடனே அதில் ரொம்ப லைத்து படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். சேலத்துக்கு வந்த உடனே ஒவ்வொரு காதல் படம்ன்றனால இல்லை, முதல் முறையாக படத்தை பார்க்குறோங்கிற அனுபவம். சரி, ஒவ்வொரு பாஸ்டர்ட்டியாக போய், பாஸ்டர் நான் சினிமாவுக்கு போயிட்டேன் அப்படி ஒரு நாட்கள்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு டைம் நான் படம் பார்க்கும்போது எனக்கு 21 வயசு. அதாவது கரெக்டாக 30 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க வயசு குறைச்சி சொல்லிட்டேன். இல்ல நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியும் நம்ம யாரு. ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை பேச புது வசந்தம் போல நம்மளுக்கு இருக்கு. இன்றைக்கும் புது வசந்தமாகவே இருக்கு. ஆமா, இன்றைக்கு புது வசந்தமாகவே தான். சித்தாராவுக்கு எப்படி இருக்காது எனக்கு தெரியாது, எனக்கு புது வசந்தமா. கண்டிப்பா உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றேன், இதை உங்க ஒய்ஃப் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சித்தாராவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? எப்பயுமே பாருங்களேன், எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க, அவங்களுடைய நாட்களை நினைச்சு பார்த்துருப்பாங்க. இது வரைக்கும் யாராவது நம்முடைய ப்ரோக்ராமை கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய இளமை காலங்கள் இப்போ துளிர் விட்டுருக்கோம். ஆமாம், ஒரு சின்ன ஆட்டம் போடும். சே, அந்த காலத்தில் என் கூட இருந்தானே அலெக்ஸ், அந்த காலத்தில் டேனி, சே நான் மறந்துட்டேனே, இத்தனை வருஷம் அவனை கூப்பிடாம விட்டேனே, ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகத்தில் இவங்க ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த நம்ம ப்ரோக்ராம் கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. ஆமாம், என்ன எத்தனை வருஷம் கழிச்சு கூப்பிட்ற அப்படிம்பாங்க. இல்லைப்பா, நான் ஒரு பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு, இப்போதான் ஞாபகம் வந்துச்சா அப்படிம்பாங்க. அதனால் கூப்பிடாம விட்டுறாதீங்க, கூப்பிட்டு பேசிட்டு அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. கடைசியில் வந்துட்டீங்க அவங்க பாயிண்ட்டுக்கு. இந்த மாதிரி மனசுக்கு பிடித்த ப்ரோக்ராம்லாம் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன சொல்றீங்க? மனசை விட்டு பேசுற ப்ரோக்ராம்லாம் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு எரிக் அவருக்கும் தெரியாம உண்மையை உளறிட்டாரு. நான் தெரிஞ்சுதான் சொன்னேன். நான் எப்பவுமே உண்மையே சொல்வேன். அப்படியா? சரி, இது நல்லா இருக்கு கேட்க. எல்லாரும் நம்ம இப்ப வீட்டுக்கு போறதுல எனக்கு பிரச்சனை இல்லை.
ஏ ஏன்னா இது ப்ரோக்ராம் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும்ல. ஆமா, அது வரையும் சேஃப். அது வரையும் நீங்க சேஃப்னு நினைக்கிறீங்க. ஓகே, குட். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. ஆமா, தேவைப்பட்ட எடிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் உங்ககிட்ட இருந்து தான் நிறைய விஷயம் வாங்கினேன். என் விஷயத்த ஓப்பன் பண்ணவே இல்லை நினைக்கிறேன். அப்போ அது என்னுடைய குறை. இன்னொரு பார்ட் 2 போட்டுருவோமா? பாட்டு போட்டு ஃபெலிக்ஸ், நம்ம இந்த ப்ரோக்ராம் இப்படியே முடிக்க வேண்டாம். உங்களுடைய யூத்ஃபுல் டேஸ்ல மதுரையில் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். திருப்பி மாட்ட வச்சிட்டீங்களா நீ? அது இப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஒய்ஃபுக்கு தெரியுமா? என்னது ஒய்ஃப் எங்க ஊர் இல்ல. அதனால தான் கேட்டேன். ஆமா, மதுரையில் யூத்ஃபுல் டேஸ்ல ஒரு விஷயம் இருந்தது இல்ல, அதை சொல்லுங்க. நான் ஒரே ஒரு காரியம் எங்கள் ஒய்ஃப்ட்ட சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரையும் நான் அதோடைய பாடம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் சொன்னேன், ஏதோ ஒரு பொண்ணு நாங்கள் நைட் ஸ்டடி படிப்போம், மாடியில் லைட் போட்டு படிப்பேன். அதே நேரம் அங்கே ஒரு பொண்ணு, இன்னொரு தூரத்தில் ஒரு பொண்ணு லைட் போட்டு மாடி நேரம் படிக்கும். அப்போ இந்த ஒரு படம் வந்தது, ஏக் தூஜே கேலியன்னு நினைக்கிறேன். அதில் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்து அது சைடு மொத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் மாடி மேலே படிப்போன்னு சொல்லக்கூடாது, மாடி மேலே இருப்போன்னு சொல்ல. ஸோ வந்து இது ஒன்றும் சொல்லியே என் லைஃப்ல உங்கள் ஒய்ஃப் வந்து சரியாக உங்களை டீல் பண்ணல. ஓ, எப்படி சொல்கிறீங்க? எல்லா கதையும் கேட்டுட்டு தான் அவங்க வேலையை காமிச்சிருக்கணும். மற்றதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களே. ஆமாம் ஆமாம். சரி, இப்போ என்கிட்ட சொல்லுங்கள், யாருக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேன். ஐயோ, இது மாடியில் லைட் ஆஃப் பண்ணி போட்டிங்க. ஆமாம். அப்புறம் சைக்கிளில் போகும்போது ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கல. நீங்கள் இப்படி கேட்டால் மட்டும் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் ஒரு சைக்கிள் கடையில் ரிப்பேர் பண்ணுற மாதிரி நின்றுட்டே இருப்பீங்க மாதிரி. இல்லை இன்னொரு கதை. அது எப்படின்னு தெரில. எல்லாமே சர்ச்சில் வந்து அவ்வளோ தூரம் நான் இன்ட்ராக்ட் பண்ணல. ஏன்னா நான் சர்ச்சில் வந்து கிட்டார் வாசித்துட்டு இருந்தேன் அப்போ. ஸோ எனக்கு அப்போல்லாம் ரொம்ப ஆர்வம் வந்து எல்லாரும் வந்து அண்ணா ஃபெலிக்ஸ் என்ன அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்லை எனக்கு வந்து சர்ச்சில் கிட்டார் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக் இல்லாட்டினா கூட போய் ஹாலோ கிட்டார் எடுத்துகிட்டு போய் வாசிக்க எனக்கு அது ஒரு பெரிய இதாக இருந்தது, பெரிய கிஃப்டடாக இருந்தது. ஏன்னா அந்த எனக்கு தெரிஞ்ச 3 கார்ட்ஸ் தான். 3 கார்ட்ஸ் எல்லா பாட்டுக்கும் அதான் வாசிப்பேன் நான். ஓஹோ, எத்தனை கார்ட்ஸ் இருக்கு மொத்தம்? அது ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருக்கு, இப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து நீங்கள் எந்த கார்ட்ஸை சொல்கிறீங்க? ஐயோ, நீங்கள் கார்ட்ஸை கேட்குறீங்க. நான் வந்து சும்மா ஏ மேஜர் ஜி மேஜர் அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ அதில் ஒரு 3 இது. அதுக்கப்புறம் வந்து சர்ச்சில் தான் மியூசிக் வாசிக்கிற அண்ணன்மாரை பிடிச்சி, அண்ணா எனக்கு இந்த கார்டு சொல்லி கொடுங்க, அப்படி சர்ச்சில் தான் நான் மியூசிக்கே பழகினேன்னு சொல்லலாம். சரி, அதை விட்டுருங்க. காலேஜ் டேஸ் சொல்லுங்க. ஐயோ, அப்போதான் சைக்கிள் கடையில் நின்னதா? நீங்க ஏன் தாடி விட்டுருந்தீங்க அப்போ? ஐயோ, அப்ப எனக்கு வளரவே இல்லை. காலேஜ் முடிக்கிற வரை எனக்கு வளரவே மாட்டீங்களே. இல்லை அது அந்த மாதிரி எல்லாம் நான் திருப்பி இன்னொரு நாள் அது வந்து வேற இளமை என்னும் பூங்காற்று அந்த பாட்டோட ஆரம்பிப்போம். சரி, பரவாயில்ல, அப்படி ஆரம்பிச்சா பரவாயில்ல. ஆமா, தாடி வச்சுட்டு வாசம் இல்லாமல் அப்ப இப்படி பாட வேண்டிய இருக்கும். என் கதை முடியும் நேரமா. ஆமா, நீங்க 2 பேரும் ஒரே ஸ்பிரிட்ல இருக்கோம் போல இருக்கு. ஆமா ஆமா. ஸோ இதெல்லாம் மக்களே முன்னர் கதையை கேட்க மறந்துடாதீங்க. பார்ட் 2ல வருவோம். இன்னொரு 3-4 வாரம் கழிச்சு வருவோமா, இல்லை இந்த வீடியோவே எடுத்துருவோமா, வருவோமா, இல்லை இந்த ப்ரோக்ராமையே பிரைவேட்ல போட்டுருவோமான்னு ஒரு தடவை ரிலீஸ் ஆகி எல்லாருக்கா சொல்லிட்டு எடுத்துருவோம். ஸோ இது எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வேற வேற மாதிரி அனுபவங்கள்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். எங்களுக்கு நடந்தது ஒரு சின்ன காரியமாக தான் இருக்கும், உங்களுக்கு இதோட பெரிய ஜோக்ஸ்லாம் நடந்திருக்கும். என்ன சொல்றீங்க? இவ்வளவு நேரம் நம்ம இளமை காலங்களை கொஞ்ச நேரம் சிந்திக்க வச்சு சந்தோஷப்படுத்தணும். நாங்களும் இப்போ சந்தோஷமா இருக்கணும், புது எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க திரும்ப வீட்டுக்கு போகும்போது பைக்லயோ கார்லயோ கையை விட்டுட்டு ஓட்டிடாதீங்க. அந்த காலத்துல சைக்கிள் ஓட்டின மாதிரி. ஆமா, கையை விட்டுட்டு ஓட்டலான்னு ஒரு மனசுல தைரியம் இருக்கும், ஆனா முடியாது. ட்ரை பண்ணாதீங்க. கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள். எனக்கு அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என் கசின் வந்து ஊர்லேருந்து வந்துட்டு அவங்க பிள்ளைங்க எல்லாரோடையும் வந்துட்டு ஃபோட்டோ, அவன் ஒரு கேமரா வாங்கியிருக்கான். அந்த கேமராவில் என்னென்னா அந்த கண்டினியூஸாக ஃபோட்டோ எடுக்கும், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோகிராஃபியோ ஏதோ நினைக்கிறேன் அந்த போர்டு. ஸோ அதை வச்சுட்டு என்ன சொன்னால், ஒரு இது நாங்கள் இதுக்கு போயிருந்தோம், மூணாருக்கு. ஸோ ஒரு பாறையிலேருந்து அவங்க பொண்ணை குதிக்க சொல்லி ஸ்டெப் ஃபோட்டோகிராஃபியில் எடுத்தா பார்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் குதிச்சிட்டிங்களா? ஆமாம்.
ஐயோ என்னாச்சு தெரியுமா? குதிச்சு அது குதிக்கும் போது என் கையை ஊண்டிட்டேன். கை ஃப்ராக்சர். ஓ மை காட். when was this? இது ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி. பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் இப்பயும் சொல்லுவா, இதுக்கு தான் இது தெரிஞ்சு ஆடணுன்றது, வயசு தெரிஞ்சு ஆடணுன்றது. அவ சின்ன பொண்ணு, அவளை எல்லாம் தாங்குவா, நீங்க எதுக்கு இது பண்ணீங்க அப்படின்னு. கடைசியில் அது ரெக்கார்டு வேற ஆயிடுச்சு. ஆமா, ரெக்கார்டு இப்ப கூட என் கசன் போட்டு காட்டுவான். குதிச்சதுக்கு முன் இப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். நான் எப்படி விழுந்தேன் தெரியுமா? ஆமா, விழுந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களாம் அடுத்த நாள்லேருந்து பாவம் என் ஒய்ஃபும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண முடியல. என் கை ஃப்ராக்சரில் இப்படி போட்டுட்டு அடுத்து 2 நாள் இருக்க வேண்டியது இருந்தது. என் கை ஃப்ராக்சரோடு இப்படியே இருந்தேன். மிச்சம் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. என் ஒய்ஃப் வந்து உங்களால் நானும் கூட இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு என்னை திட்டிகிட்டே வந்தாங்க. உங்களுக்கு கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம். ஓ, அப்படி சொல்கிறீங்களா? அதனால ஆனால் சந்தோஷப்படணும். உங்க வைஃப் பக்கத்துல இருந்தாங்களே. ஆமா. ரெண்டாவது நீங்க தானே கீழே விழுந்து உடச்சிக்கிட்டீங்க. ஆமா, நீங்க தானே உடச்சிக்கிட்டீங்க. ஆமாமா, பரவாயில்ல, உங்க வைஃப் ஒன்றும் பண்ணல. இல்ல இதுல ஒரு ட்விஸ்ட்டை கேளுங்க. அதை மறந்துட்டீங்க நீங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவன் என் கசின் என்ன செஞ்சான், இவன் சும்மா குதிக்கிற மாதிரி இருக்கு சாந்தி, நீ இப்படி தள்ளி விடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுனா. அததான் நான் இப்ப கேட்டேன். அதுவும் இருக்கா? அதுவும் இருக்கு. அவன் தள்ளி விடுற மாதிரி. இல்ல, அப்ப இது விசேஷம் ஒன்றும் இல்லைங்க, அது எதிர்பார்த்தது தான். அது ஆக்ஷன் தான். இப்ப இதை கேட்டா உண்மையிலே தள்ளி விட்டுருவா, நீங்க அங்க போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இல்ல அப்படி சொல்றாங்களா? இல்ல இத்தனை வருஷம் ஆச்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்றாங்களா? அது அவன் எப்படி சொன்னி, அவன் இப்போ ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் குதிக்க, அதனால இப்படி பண்ணுன்னு சொல்லியிருப்பான் போல. அது ஆப்டா அமைஞ்சிருச்சு. இப்போ அந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நான் விழுந்ததையும் நான் கட்டி போட்டிருக்கிறத வச்சு என்னை ஜோக் ஆகி ஓடிட்டு இருக்கு. இப்போ இது ஆப்போசிட்டா இருந்திருந்தா உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருப்பாங்க. ஆமா, வரதட்சணை கொடுமைனா ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆமா. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேட்டுட்டு இருக்கவங்க நினைப்பாங்க இவங்க முடிக்க மாட்டாங்க போல இருக்கு. ஆமா, நாம க்ளோஸ் பண்ணி நினைப்பாங்க. வாங்க முடிச்சிடலாம். இது கேட்டுட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி. உங்கள் வாழ்க்கையும் புது வசந்தமாக மலரட்டும். உங்களுடைய ஃப்யூச்சரெல்லாம் நினச்சி பார்த்து ஆண்டவர் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஜாலியான யூத் கொடுத்து, இன்றைக்கி நம்மளை ஒரு நல்ல ஆரோக்கியமான பாஸ்ட் கொடுத்து, நிறைய அனுபவங்களை கொடுத்து இன்றைக்கி நம்ம மோல்ட் பண்ணி நம்மளை இவ்வளோ தூரம் வழி நடத்திட்டு வந்திருக்காரு. அதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. ரயில் வண்டி தங்கப்பட்டணம் நோக்கி போகும் ரயில் வண்டி, சிக்கு புக்கு ரயில் வண்டி.